வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இப்போது ஹேர் பேண்டு எப்படி நம்ம வீட்லேயே தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நமக்கு துணி இங்கே இது இருக்குது, மெஷர்மெண்ட்டு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். பாருங்கள், 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது இதையே அப்படியே கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி கோடு போட்டுட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை மடித்து ஒரு தையல் போடுங்க. இப்படி மடித்து வச்சுட்டு இந்த ஓரமாக தையல் போடுங்க. இது எப்படி மடிச்சிருக்கேன்னு பாருங்கள். டோருக்கு மடிச்சு அடிக்கிற மாதிரி அடிக்கணும். ஓரமாக தையல் போடுங்க. ஃபுல்லாக தையல் போட்டுட்டோம். எப்படி தையல் போட்டிருக்கேன்னு பாருங்கள். மடித்து இந்த மாதிரி தையல் போட்டு இப்போ இதை திருப்பணும். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக ஒரு எலாஸ்டிக் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் பின்னை கோர்த்துட்டு நம்ம இப்போ அடித்து திருப்பி இருக்கிறோம் இல்லையா, அந்த பீஸ்க்குள்ளே இதை அப்படியே உள்ளே விட்டுங்க. உள்ளே விட்டு அதை முழுசாக வெளியே எடுக்காமல் இந்த இது எலாஸ்டிக் மட்டும் உள்ளே போகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த துணிக்குள்ளே 2 பக்கமும் அந்த எலாஸ்டிக் வெளியே தெரியணும். அந்த எலாஸ்டிக்கை இப்படி லைட்டாக முடி போட்டுக்குங்க. ஒரு 3 முடி போட்டிங்கன்னா அந்த எலாஸ்டிக் வந்து கரெக்டாக நின்றுக்கும், பிரிஞ்சு வராது. முடிச்சு போட்டுக்குங்க. முடிச்சு போட்டு இந்த எலாஸ்டிக் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த துணிக்குள்ளார இப்படி உள்ளே விட்டு இழுத்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. உள்ள அந்த பிசுரெல்லாம் எலாஸ்டிக்லாம் உள்ளே போகிற மாதிரி இழுத்து விட்டோம். இந்த இடத்துல பிசுறு தெரியும், அந்த ஜாயின் பிசுறு. அதை வந்து இப்படி மடித்து விட்டு அந்த பிசுறு தெரியாமல் உள்ள அந்த துணியை லைட்டாக மடித்து விட்டுட்டு ஒரு ஸ்டிச் இந்த இடத்துல போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டிங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான ஹேர் பேண்டு நீங்கள் அழகாக வீட்டிலே தயார்